வணக்கம் தமிழா. நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சியில் அனைத்து தேர்வுக்கும் பயன்படக்கூடிய விதத்தில் கணிதம் இலவச பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம்னா 3/2/2019 அன்று நடந்த ட்ரான்ஸ்மென்ட் கிரேட் 3 இதில் கேட்கப்பட்ட கணித வினாக்கள் தான் பகுப்பாய்வு செஞ்சு பார்க்க போறோம். 8/8/24 நான் உங்கள் கார்த்திக். இதுவரை நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட ஒரு பெல் சிம்மும் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கூம்பின் ஆரம் 7 சென்டிமீட்டர், உயரம் 24 சென்டிமீட்டர், வலைபரப்பு காண்க. அதாவது கூம்பின் வலைபரப்பு. அப்போ கூம்பின் வலைபரப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பை ஆர்எல். பைனா 22/7, ஆர்னா ஆரம் எவ்வளோ 7, எல் அப்படின்னா சாய்வு உயரம். என்னன்னா சாய்வு உயரம் வேற சாய்வு உயரம் வேற. உயரம்னா ஹச்ன்னு சொல்லுவாங்க, சாய்வு உயரம்னா எல். அப்போ எல்லோட மதிப்பை கண்டுபிடிக்க அப்படின்னா ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப் ஆரோட மதிப்பு எவ்வளோ? அப்போ 7 ஸ்கொயர் ப்ளஸ் உயர மதிப்பு எவ்வளோ 24 அப்போ ஸ்கொயர். அப்போ 49 ப்ளஸ் 576. அப்போ ரெண்டையுமே கூட்டினால வரும் 625. 620 வெளியேற்றோம்னா 25. அப்போ சாய் உயர மதிப்பு எனக்கு எவ்வளோ 25. இங்கே அப்ளை பண்ணுங்க. பையோட மதிப்பு 22/7, ஆர மதிப்பு 7, சாய் உயர மதிப்பு 25. இப்போ 7க்கு 7 கேன்சல். அப்போ 22 இன்ட்டு 25 எனக்கு எவ்வளோ வரும்? எவ்வளோ வரும்னு செக் பண்ணுறேன். எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 550. ஆன்சர் வரும் 550 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், ரூபாய் 800 என்ற தொகையானது 10% ஆண்டு வட்டியில் வருடத்திற்கு 2 முறை கூட்டு வட்டி கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகள் அத்தொகை 926.10 ஆக மாறும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. வருடத்துக்கு 2 முறை என்ன பண்ணோம்? அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கால்குலேட் பண்றாங்க அர்த்தம். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கால்குலேட் பண்றாங்க. ஒரு வருஷத்துக்கு 5%. அப்ப அரையாண்டுக்கு எவ்வளவு வரும்? 5%. அப்ப 800 ரூபாயிலிருந்து 5% கண்டுபிடிச்சு வரும். அது எத்தனை ஆண்டு முடிவு அதுக்கு இந்த 926.10 வருதோ அதுதான் நமக்கு ஆண்டுகள். ஓகே, பாருங்க 800 ரூபாய் இருக்கு, 5% கண்டுபிடிங்க. 800 5% எவ்வளோ? 10% 80 ரூபா. அப்ப 5% எவ்வளோ? 40. அப்ப 840. இது என்னது? முதல் 6 மாதம். திருமணியில் 5% கண்டுபிடிப்போம். 10% 84, 5% எவ்வளோ? 42. கூட்டினா 2 8 8. இன்னொரு 6 மாசம் கூட்டினா எவ்வளோ வரும்? ஒரு வருடம். இப்ப திரும்ப நமக்கு என்ன 926.10 வரைக்கும் நம்ம போட்டு இருக்கணும். ஓகே, 882ல 10% 88.2, அதுல 5% வரும் 44.1. இப்போ 1 6 12 9. இப்போ வந்துருச்சுங்களா? 1ல இருந்து 6 கூட்டினா வரும் 1.5. அப்ப 800 ரூபாயானது அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கால்குலேட் பண்ணால 926.10 மாறி எத்தனை வருடம் ஆகுது? 1.5 வருடங்கள் எனக்கு ஆகுது. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், அசோக் 10,000 ரூபாயை ஆண்டுக்கு 8% வட்டி விதத்தில் ஒரு வங்கியில் முதலீடு செய்யலாம். 5 ஆண்டில் கிடைக்கும் தனி வட்டியை காண்க. இப்ப தனி வட்டி ஃபார்முலா PNR/100. அப்ப எவ்வளவு முதலீடு பண்றாரு? 10,000 ரூபாய். எத்தனை ஆண்டுகளுக்கு? 5 ஆண்டுகளுக்கு. எவ்வளவு வட்டி? 8% வகுத்தல் 100. அப்ப 2 0க்கு 2 0. 8 5 40. 40 இன்ட்டு 100 எவ்வளவு ஆன்சர் வரும்? 4000 ரூபாய் வரும். அப்ப வட்டி எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 4000 ரூபாய் வட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட், அரிசியின் விலை அதன் உண்மை விலையோட 20% குறைக்கப்பட்டால் ஒருவர் 770 ரூபாய்க்கு தான் வாங்க வந்ததை விட 3 கிலோ அரிசி அதிகம் வாங்க முடியும் என்றால் 1 கிலோ அரிசியின் உண்மை விலை என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். ஓகே, பாருங்க 20% குறைக்கிறாங்களா? அதனால என்ன பண்றாரு? இவருக்கு 3 கிலோ அதிகமா அவர் வாங்குறாரு. ஓகேவா? அப்ப 20% அப்படி போடுங்க. 20% எவ்வளோ? 20/100. இந்த 20% குறைக்கிறதுனால தான் அவர் எவ்வளவு அமௌண்ட் வாங்குறாரு? 770 ரூபாய்க்கு வாங்குறாரு. இதனால எனக்கு எவ்வளவு கிடைக்குது? 3 கிலோ எனக்கு லாபம். அந்த 3 கிலோவை கீழே போட்டுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 20% இன்ட்டு 770 கண்டுபிடிச்சு என்ன பண்றோம்? 3 கிலோ அடிக்க போறோம். ஓகே, பாருங்க 3.5 2 இங்க அடிச்சா 2 0. ஒரு 0க்கு ஒரு 0, இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0. அப்ப எவ்வளவு வருது? 44 ரூபாய். இந்த 44 ரூபாய்க்கு என்ன பார்த்தீங்கன்னா தள்ளுபடி விலை. இந்த 44 ரூபாய்க்கு எவ்வளவு? தள்ளுபடி விலை. அதாவது 20% குறைச்சதுக்கு அப்புறம். அப்ப 20% குறைச்சா எவ்வளவு? 80%.
அப்ப அந்த 80% எனக்கு 44 ரூபாய். அப்போ 1 கிலோ அரிசி உண்மை விலை எவ்வளோ? உண்மை விலை எவ்வளோ? 100% எவ்வளோ? ஓகேவா? அப்ப தள்ளுபடி விலை தான் 44 ரூபாய். அதாவது 80% தான் 44 ரூபாய். அப்போ 100% எனக்கு எவ்வளோ வரும்? ஓகே, சதவீதம் வந்தாலே நேர் விகிதம் தானே. இப்போ இந்த ரெண்டு மதிப்பும் தலைகீழா போடுவோம். 100/80 × 44. இப்போ அடிங்க. 4 20 80, 5 20 100. ஓர்னாங்க நாங்க இங்க 11. அப்ப எவ்வளவு வரும்? 55. அப்போ உண்மையான விலை எனக்கு எவ்வளோ? 55 ரூபாய். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், ஒரு இரும்பாலான உருளை வடிவ தூணின் மேற்புறம் கூம்பு இணைந்துள்ளது. உருளையின் உயரம் 49 சென்டிமீட்டர், ஆரம் 6 சென்டிமீட்டர், மேலும் கூம்பின் உயரம் 14 சென்டிமீட்டர். தூணின் கன அளவு என்ன? ஓகே, பாருங்க. உருளை இருக்கு. அந்த உருளை மேல எப்ப இருக்கா? ஒரு கூம்பு ஒண்ணு இருக்கு. ஓகே, இதான அது இப்ப தூணு. இதோட கன அளவு கேட்குற. அப்ப உருளையோட கன அளவு கண்டுபிடிக்கணும், கூம்புடைய கன அளவு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். அப்ப கூம்புடைய உயரம் தனியா கொடுத்துறாங்க, உருளைக்கு உயரம் தனியா கொடுத்துறாங்க. ஓகே, ஆரம் வந்து ரெண்டுக்குமே சேம் தான். ஓகேங்களா? அப்ப உருளையின் கன அளவு பிளஸ் கூம்பின் கன அளவு. உருளையின் கன அளவு என்னது? பை r²h. கூம்பின் கன அளவு 1/3 πr²h. இங்க பையோட மதிப்பு எவ்வளோ? 22/7. இங்க ஆரத்தின் மதிப்பு எவ்வளோ? 6 × 6. உயர மதிப்பு எவ்வளோ? 49. பிளஸ் இங்க 1/3 × 22/7 × இதோட ஆரம் எவ்வளோ? 6 × 6 × கூம்புடைய உயரம் எவ்வளோ? 14. இப்ப அடிங்க. 7 7 7 49. அடுத்து இங்க 7 7 7 14. 1 3 3 2 3 6. ஓகே, இப்போ என்ன பண்ணும்? ஃபுல்லா இது பெருக்க வேண்டியதான். அடுத்து இதையும் பெருக்க வேண்டியதான். 2 லாஸ்ட் கூட்டிக்கலாம். இப்போ இங்க பாருங்க. 22, இங்க ஒரு 6, இங்க ஒரு 6, இங்க ஒரு 7. இப்ப பெருக்குன்னு எவ்வளவு வரும் பாருங்க. 22 × 36, இங்கிட்ட ஒரு 7. ஓகேவா? அப்ப 22 இந்த 36 டேரக்டா பெருக்கலாம். அப்ப எவ்வளவு வரும்? 12 மீதி 1 7 திரும்பியும் 72 2 9 7. அதோட 7 பெருக்குன்னு எவ்வளவு வரும்? 14 மீதி இங்க 1 64 மீதி 6 49 55. அப்ப வருது 5544 பிளஸ் இங்க பெருக்குன்னு எவ்வளவு வரும்? 4 4 24 22 24 பெருக்குன்னு எவ்வளவு வரும் பாருங்க. 48, இங்க ஒரு 48. அப்ப 8 12, இங்க ஒரு 5. அப்ப 528. அப்ப 5544யும் 528யும் கூட்டுங்க. இதுதான் அந்த தூணுடைய கன அளவு. அப்ப 528 கூட்டினா எவ்வளவு வரும்னா 12. இங்க 1 போட்டா 7, இங்க 10, இங்க 1 6. அப்ப ஆன்சர் வரும் 6072 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர் கியூப்னு வரும். கன அளவுனா கியூப்ல வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், கூட்டு வட்டி பெறும் ஒரு தொகை 2 வருடத்தில் 3 மடங்காகிறது எனில் அது எத்தனை வருடத்தில் 27 மடங்காகும்? ஓகே, கவனிங்க. 3 மடங்கு. 3 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகுதுன்னா 2 ஆண்டுகள் ஆகுது. அப்ப 27 மடங்காக மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குறான். இப்போ பாருங்க, ரொம்ப சிம்பிள். ஓகே, இங்க என்ன வட்டின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன வட்டி? கூட்டு வட்டி. கூட்டு வட்டின்னு சொன்னாங்கன்னா மடங்க அடுக்கல எழுதணும். மடங்கு என்ன பண்ணும்? அடுக்கல எழுதணும். அப்ப 3 எப்படி அடுக்கல எழுதலாம்? 3 அடுக்கு 1. 27 எப்படி எழுதலாம்? 3 அடுக்கு 3. ஓகேவா? இங்கே அடிமான 3, இங்கே அடிமான 3. இப்ப அடுக்க மட்டும் கம்பேர் பண்ணுங்க. மேல இங்க 1, இங்க எவ்வளோ? மேல 3. ஓகேவா? அப்ப ஒரு பங்கு தான் 2. அப்ப 3 பங்கு எவ்வளவு வரும் பாருங்க. ஒரு பங்கு 2னா 3 பங்கு எனக்கு எவ்வளவு வரும்? 6. அப்ப ஆன்சருக்கு எவ்வளோ? 6 ஆண்டுகள். அது 6 வருடங்கள். நெக்ஸ்ட், 4 இலக்க எண் ஒன்றை வகுக்கும் போது மீதி முறையே 12 18 21 மற்றும் 28 தருகின்ற மிகப்பெரிய எண் எது அப்படி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ண போறோம்னா இலக்கங்கள் வந்தாலே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிப்போம், அவ்வளவுதான். இப்ப எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 12 18 21 28. இது என்ன பண்ணலாம்? அடிக்கலாம். 2ஆல் அடிச்சா எவ்வளவு வரும்? 6 9 21 14. அடுத்து என்ன பண்ணலாம்? 3ஆல் அடிக்கலாம். எவ்வளவு வரும்? 2 3 7 14. அடுத்து என்ன பண்ணலாம்? 2ஆல் அடிச்சோம்னா 1 3 7 7. திரும்ப என்ன பண்ணா 7 அடிச்சு என்ன ஆகும்? 1 3 1 1ன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஃபுல்லா பெருக்குங்க. இது வந்து எவ்வளோ? 2. ஓகேங்களா?
23 6 6 3 சாரி 23 6 6 2 12 12 இன்ட்டு 7 எவ்வளோ வரும் 84 84 இன்ட்டு 3 84 இன்ட்டு 3 இவங்களும் 12 இங்கே ஒரு 1 25 ஓகே அப்போ எல்சிஎம் அதுக்கு என்ன எவ்வளோ 252 இப்போ பொதுவான மிகப்பெரிய நான்கு இலக்கணம் கண்டுபிடிக்கலாமா பொதுவான மிகப்பெரிய நான்கு இலக்கணம் என்னது 9999 ஸோ அதை 250 டிவைட் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக 252 டிவைட் பண்ணும் ஓகேவா ஒரு 252 252 999 எவ்வளோ இருக்கும் 3 252 756 ஓகேவா அப்போ 999ல் 756 போச்சா ரிமைனிங் எவ்வளோ வரும் 3 இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 2 ஓகே இப்போ ரிமைனிங் எவ்வளோ 243 பின்னால் 9 சேர்த்துக்குவோம் அப்போ எவ்வளோ ஆயிடுச்சு 2439 அப்போ 2439ல் எத்தனை 252 இருக்கும் கண்டிப்பாக இன்னும் ஒரு 9 கிட்ட இருக்கலாமோ இது ஒரு கெஸிங் தான் ஓகேங்களா அப்போ 252 9ஆல் பெருக்கி பார்ப்போம் 18 இங்கே ஒரு 1 46க்கு 4 22 அப்போ எவ்வளோ வருது 2268 இதை கழிங்க ஏன்னா இந்த மீதி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் 1 இங்கே 13ல் 6 போச்சுன்னா 7 3 2 போச்சுன்னா 1 அப்போ மீதி எனக்கு எவ்வளோ வருது 171 இந்த மீதி தான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் மீதி எனக்கு எவ்வளோ 171 அப்போ என்ன பண்ண போகிறேன் இந்த 9999 வந்து 171 கழிக்க போகிறேன் இதை எனக்கு ஆன்சர் எவ்வளோ வரும் 8 2 8 9 ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ 9828 ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் இரு எண்களின் மீப்பெரும் பொது மடங்கு 16 அவற்றின் மீச்சிறு பொது மடங்கு 160 32 என்பது ஒரு எண் எனில் மற்றொரு எண் என்ன அப்ப இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் எல்சிஎம் கச்சிசியம் பெருக்கல் பலனுக்கு எனக்கு சமம் ஒரு எண் எனக்கு எவ்வளோ 32 எனக்கு இன்னொரு நம்பர் தெரியாது எல்சிஎம் எனக்கு எவ்வளோ 160 ஹச்சிசிஎம் எவ்வளோ 16 இப்போ அடிக்கலாமா ஒரு 16 16 2 16 32 4 2 இங்க அடிச்சா 80 அப்ப ரெண்டாவது நம்பர் நீங்க எவ்வளவு கிடைக்குது 80ன்னு கிடைக்கும் ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட் நெக்ஸ்ட் 10 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அளவு கொண்ட செவ்வக வடிவ மர பலகையிலிருந்து 7 சென்டிமீட்டர் உயரம் 3 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட கூம்பு வெட்டி எடுத்து செய்யப்படுகிறது எனில் எத்தனை சதவீதம் மரக்கட்டை வீணாகும் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் 3 அளவுகள் கொடுத்தா என்ன பார்த்தா அது கன செவ்வகம் ஓகேவா இப்போ கன செவ்வகத்துடைய கன அளவு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் கனசத்துக்கான ஃபார்முலா அது எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் அதாவது 10 5 2 இதை பெருக்குங்க எவ்வளோ வரும் 100 சென்டிமீட்டர் கியூப் இப்போ கூம்புடைய கன அளவு கூம்புடைய ஃபார்முலா அது 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அப்போ 1/3 22/7 ஆர மதிப்பு இங்கே எவ்வளோ 3 அப்போ 3 இன்ட்டு 3 உயர மதிப்பு எவ்வளோ 7 அப்போ 7க்கு 7 கேன்சல் 3க்கு 3 கேன்சல் அப்போ 22ல் 3 பெருக்கின எவ்வளோ வரும் 66 சென்டிமீட்டர் கியூப் ஸோ அப்போ பாருங்க இந்த 100 சென்டிமீட்டர் கியூப்ல இருந்து 66 சென்டிமீட்டர் கியூப் வந்து நம்ம பயன்படுத்திட்டோம் அவங்க என்ன கொஸ்டின் எத்தனை சதவீதம் மார்க்கெட்டை வீணாகும் தான் கேட்டிருக்காங்க ஓகேவா இந்த 100ல இருந்து 66 பயன்படுத்திட்டோம்ல இப்போ மீதி உள்ளது என்னது வீணானது அப்போ என்ன பண்ணலாம் இதை அப்படியே கழிச்சுக்கலாம் ஏன்னா 100 சதவீதம் தானே 66 என்ன பண்ணலாம் 100% 66% எவ்வளோ வரும் மீதி 34% வந்து நமக்கு மீன் அவ்வளோதான் ஆன்சர் 34% மீன் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆரம் 6 சென்டிமீட்டர் வில் நீளம் 20 சென்டிமீட்டர் கொண்டுள்ள வட்டக்கோண பகுதியின் பரப்பு வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா LR/2 அப்ப என்ன வில்லி நீளம் எவ்வளோ 20 ஆரம் மதிப்பு எவ்வளோ 6 வகுத்தல் 2 4 2 பை 2 20 அப்போ எவ்வளோ வரும் 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட் நெக்ஸ்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஓகே 1/√9 மைனஸ் √8 மைனஸ் 1/√8 மைனஸ் √7 பிளஸ் எனக்கு இது மாதிரி போய்கிட்டே இருக்கு லாஸ்ட்னாக்க √5 மைனஸ் √4 இருக்கு இங்க என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் உள்ள இதை எடுங்க எவ்வளோ இருக்கு √9 அதே மாதிரி லாஸ்ட் உள்ள இதை எடுங்க என்ன இருக்கு √4 ஓகேவா சம் கீழே மைனஸ் வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் ப்ளஸ் பண்ணணும் அவ்வளோதான் நீங்கள் இதை பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சுப்பா 9 வெளியே எடுத்தா 3 ப்ளஸ் 4 வெளியே எடுத்தா 2 அப்போ ஆன்சருக்கு எவ்வளோ 5 நெக்ஸ்ட் சம அடிப்பாகம் மற்றும் சம உயரம் கொண்ட கூம்பு அரைக்கோளம் மற்றும் உருளை ஆகியவற்றின் கன அளவுகளின் விகிதம் யாதுன்னு கேட்குறாங்க
ஓகேங்களா? இங்க சம அடிப்பாகம் சம உயரம் கொண்ட கூம்பு அரைக்கோள உயரம்னு சொன்னாங்கன்னா கூம்பு வந்து 1 வரும். கூம்பு 1னா உருளை எவ்வளவு வரும்? 3 வரும். ஓகேங்களா? அரைக்கோளம் 2 கோலம்னு சொன்னாங்கன்னா எனக்கு எவ்வளவு வரும்னா 4ன்னு வரும். அவ்வளவுதான். ஏன்னா அரைக்கோளத்தை டபுள் ஆக்கினா தான் கோலம் கிடைக்கும். ஓகேவா? கூம்ப 3 பெருக்கினா தான் உருளை கிடைக்கும். ஓகே. அப்போ 1 3 எனக்கு இந்த மாதிரி எங்க இருக்குன்னு பார்க்கணும். 2 4 வராது. 3 9 வரணும் வராது. ஏன்னா 2 வந்தா இங்க 6 வரணும், 3 வந்தா 9 வரணும், 1 வந்தா எனக்கு 3 வரணும். கரெக்ட். 1 வந்தா 4 வராது. ஓகே. அப்ப இந்த ஆப்ஷன் வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? எலிமினேட் பண்ணிடலாம். ஆன்சர் என்ன தான் வரும்? 1:2:3 தான் எனக்கு சரி. ஓகேங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. கூம்பு 1 அப்போ உருளை வந்து 3ஆ இருக்கும். அரைக்கோளம் 2னா கோலம் எவ்வளவு இருக்கும்? 4ஆ இருக்கும். நெக்ஸ்ட் 2:1 என்ற தகவில் விட்டமுடைய 2 சோப்பு குமிழிகளில் மிகை அழுத்தத்தின் விகிதம் என்ன? எனக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்கன்னா அங்க என்ன விகிதம் கொடுத்துருவாங்களோ அதை அப்படியே திருப்பி போடுங்க. 2:1 திருப்பி என்ன வரும்? 1:2. ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 3 4/7 63% காண்க. ஓகே பாருங்க. ஃபர்ஸ்ட் இதை சுருக்கலாம். இதோட மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும்? 25/7 இன்ட்டு 63%னா 63/100. 1 25 4 25 100. 1 7 9 7 63. அப்ப 9ல 2 8 மீதி 1 அடிக்க முடியாது. 0 சேர்த்தா 10ல 2 8 மீதி 2 20ல 5. அப்ப ஆன்சர் எவ்வளவு வருது? 2.25. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒரு வட்டத்தின் ஆரம் 1% அதிகரிக்குதெனில் அதன் பரப்பு அதிகரிக்கும் சதவீதம் எவ்வளவு? இப்போ 1% அதிகரிக்குன்னு சொன்னாங்கன்னா 100ல இருந்து 1 கூட்டுங்க. அப்ப எவ்வளவு வரும்? 101. அப்ப 101 2 முறை போட்டுட்டு 100ஆல வகுத்துட்டு 100 கழிக்கணும். ஏன்னா ஆரம் வட்டத்தின் பரப்பளவு தான் பை ஆர் ஸ்கொயர்டு. பையை விட்டுங்க, ஆர் ஸ்கொயர்டு தானே. அப்ப ஆரத்தை 2 முறை எழுதணும். அப்ப 101 × 101. அதை 100ஆல வகுத்துட்டு 100ஆல கழிக்க போறேன். இப்ப பாருங்க, இது ஃபர்ஸ்ட் பெருக்கலாமா? 101 × 101 எவ்வளவு வரும்? ஃபர்ஸ்ட் 101, அடுத்து 3 0, அடுத்து 101. சப் கூட்டினா 1 0 2 0 1. அப்போ எவ்வளோ கிடைக்குது? 10,201 வகுத்தல் 100 மைனஸ் 100. இப்போ என்ன பண்ணலாம்? 2 0 அடிச்சுன்னா 2 மட்டும் பாயிண்ட். அப்போ 102.01. அப்போ 102லேருந்து 100 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 2.01. ஸோ ஆன்சர் அவ்வளோதான். அப்போ ஆன்சர் எது கரெக்டு? 2.01% எனக்கு அதிகரிக்கும். நெக்ஸ்ட் 3 பேர் 168 மேலாடைகளை 14 நாட்களில் நெய்கின்றனர் எனில் 8 பேர் 5 நாட்களில் எத்தனை மேலாடைகள் நெய்வர்? ஓகே. இப்போ ஆட்கள் இருக்காங்க, மேலாடைகள் இருக்கு, நாட்கள் இருக்கு. ஓகே. 3 தகவல் வந்து என்னது? கலப்பு மாதிரி தானே. மேன் 1 டே 1 அவர் 1 ஒர்க் 1. அதே மாதிரி மேன் 2 டே 2 அவர் 2 ஒர்க் 2. அப்போ ஃபர்ஸ்ட்ல 3 பேர் எத்தனை நாள்? 14 நாள். எவ்வளோ மேலாடை? 168. அதே மாதிரி இங்க செகண்ட்ல 8 பேர் 5 நாள். எவ்வளவு மேலாடை நெய்வர்? இப்போ அடிங்க. அடிச்ச எவ்வளோன்னு பாருங்க. 4 3 3 5 3 15 மீதி 1 6 6 3 18 56. இப்போ 1 14 14 4 14 56. அடுத்து 4 வச்சு இங்கே பெருக்கலாமா? அப்போ எக்ஸ் வந்து எங்கிட்டு போயிடும். அப்போ 4 8 32 32 5 அன்னைக்கு எவ்வளோ வரும்? 160. அப்போ ஆன்சர் அது ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட் 2 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, அதாவது கியூப் ரூட் ஆஃப் 32 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. ஓகேவா? இங்கே கியூப் ரூட் இருக்கனால என்ன பண்ணலாம்னா 2 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 32. ஓகே. இந்த கியூப் ரூட்டை கேன்சல் பண்ணால் இதையும் கியூப் பண்ணணும், இதையும் கியூப் பண்ணணும். அப்போ 2 பவர் எக்ஸு கியூபு 3 ரூட் 2 கியூப். ஸோ அப்போ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு 3 எக்ஸ்ன்னு வரும். இங்கே இந்த கியூப் ரூட் போச்சுன்னா வரும்? வெறும் 32ன்னு வரும். இந்த 32 எப்படி எழுதலாம்? 2 அடுக்கு 5 எழுதலாம். ஓகே. அப்போ 2 அடுக்கு 3 எக்ஸ் ஈக்குவல் டு 32 எப்படி எழுதலாம்? 2 அடுக்கு 5. ஓகே. அப்போ அடிமான சமம்னா அடுக்குகளை சமப்படுத்தலாம். அப்போ 3 எக்ஸ் தான் எனக்கு 5. அப்போ எக்ஸோட மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும்? 5/3. ஆன்சர் அது ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட் ஆரம் 18 சென்டிமீட்டர் மற்றும் மையக்கோணம் 210 டிகிரி என கொண்ட வட்டக்கோண பகுதியின் சுற்றளவை காண்க. ஓகே. வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு கேட்டான ஃபார்முலா L + 2R. ஓகேவா? சுற்றளவு ஃபார்முலா அது L + 2R. ஓகே. ஆர்னா மதிப்பு தெரியும், ஆர் மதிப்பு இருக்கு, எல்லோட மதிப்பு இருக்கா? இல்லை. அப்போ எல்லோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். எல்லோட மதிப்பு ஃபார்முலா θ/360 × 2/R. ஓகே. தீட்டா மதிப்பு எவ்வளோ? 210 வகுத்தல் 360
இன்ட்டு 2 இன்ட்டு பையோட மதிப்பு 22/7 இன்ட்டு ஆறு மதிப்பு எவ்வளோ 18. இப்போ அடிக்கலாம். ஒரு 18 18, 2 18 36, 0. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, ஒரு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு, ஓரேழு 7, மூவேழ 21. அப்போ 3 இன்ட்டு 22 எவ்வளோ 66. அப்போ என்னோட மதிப்பு எனக்கு எவ்வளோ 66. இங்கே அப்ளை பண்ணலாமா? என்னோட மதிப்பு 66 ப்ளஸ் 2R தானே, ஒரு 6 18னா 2R எவ்வளோ வரும் 36. அப்போ 66 36 கூட்டம் எவ்வளோ வரும் 102. அப்போ சுற்றளவு எனக்கு எவ்வளோ 102 சென்டிமீட்டர். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், ஒரு திண்ம கோளத்தின் கன அளவு 7241 1/7 கன சென்டிமீட்டரில் அதன் ஆரத்தை காண்க. ஓகே, திண்ம கோளத்தின் கன அளவு, கோளத்தின் கன அளவு ஃபார்முலா என்ன வரும்னா 4/3/r. ஓகே, கன அளவு மதிப்பு எவ்வளோ 7841 1/7. இதை அப்படியே சுருக்கிடுவோம். ஓகேவா? அப்போ எவ்வளோ வரும் 7841 7ஆல் பெருக்கி எவ்வளோ வரும் 7, 28க்கு 8 மீதி 2 மீதி 1 50. அதோட ஒன்று கூட்டினா எவ்வளோ வரும் 50,688 வகுத்தல் 7. இங்கே 4/3 22/7 இன்ட்டு r3. இப்போ என்ன பண்ணலாம்? அடிக்கலாம். எதை அடிக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் மேலே அடிக்கலாமா? ஒரு நாங்க 4, இங்கே அடித்தோம்னா ஒரு நாங்க 4, 10 2 8, மீதி 2 26ல் 6 நாங்க 24, மீதி 2 28ல் 7 2 8. ஓகேங்களா? அடுத்து திரும்ப 2 அடிக்கலாம். 11 2 22, இங்கே அடித்தோம்னா 6 3 3 6. திரும்பி 11 அடிக்கலாமா? ஒரு 11 11, இங்கே அடித்தோம்னா 63ல் 5 55, மீதி 8 83னா 7, மீதி 6 6. ஓகே, கீழே உள்ள 7 கீழே உள்ள கேன்சல். இப்போ 3 வச்சு பெருக்குமா 576 இன்ட்டு 3, 576 இன்ட்டு 3 18, இங்கே ஒரு 1 22 2 15 17. ஓகே, அப்போ 1728 சீக்வல் இந்த பக்கம் என்ன இருக்குது r3. அப்போ r3 1728னா ஆறு மதிப்பு எவ்வளோ வரும் 12. ஆன்சர் எவ்வளோ 12 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட், ஒரு வீட்டின் விலை 15 லட்சம் ரூபாயிலிருந்து ரூபாய் 12 லட்சம் ரூபாய் குறைந்ததில் குறைந்த சதவீதம் என்ன? அப்போ குறைந்த சதவீதம் என்னன்னு கேட்டாலும் சரி, அதிகரிப்பு சதவீதம் என்னன்னு கேட்டாலும் சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்க்கணும். 15 12 டிஃபரன்ஸ் எவ்வளோ 3 வகுத்தல் முதல் மதிப்பு எவ்வளோ 15 இன்ட்டு 100. ஒரு 3 3 3 5, ஒரு 5 5, இங்கே அடிச்சா 20. அப்போ குறைந்த சதவீதம் எவ்வளோ 20%. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். அடுத்து கீழே வந்து முதல் மதிப்பு இல்லை அசல் மதிப்பு இன்ட்டு 100 அவ்வளோதான். நெக்ஸ்ட், 1.6 பார் என்பது பின் வரும் எந்த பின்னத்துக்கு சமம்? ஓகேவா? அப்போ 1.6 பார் இதை என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பிரிக்கலாம். 1 + 0.6 பார். ஓகேவா? இப்போ 1 + இது எப்படி எழுதலாம்னா ஆர் அப்படி எழுதிட்டு ஒரு நம்பருக்கு மேலே பார் இருந்தால் 9ன்னு போடணும். இப்போ அடித்தோம்னா இங்கே 2 இங்கே 3. அப்போ 1 + 2/3. இதை சுருக்கம் எவ்வளோ வரும் 3 5/3. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், ஒரு பழ வியாபாரி 8 பெட்டி திராட்சைகளை ஒரு பெட்டி ரூபாய் 150 வீதம் வாங்கினார். அதில் ஒரு பெட்டி திராட்சை அழுகி விடுகிறது. மீதமுள்ள பெட்டிகளை ஒரு பெட்டி 190 என்ற விலைக்கு விற்கிறார். லாப நட்ட சதவீதம் காண்க. ஓகே, 8 பெட்டி எவ்வளோக்கு வாங்குறாரு 150 ரூபாய்க்கு. அப்போ ஒரு பெட்டி 150 ரூபானா 8 பெட்டி எவ்வளோ வரும் பார்ப்போம். ஓகே, ஒரு பெட்டி 150 ரூபானா 8 பெட்டி எவ்வளோ வரும் 8 5 120, பின்னாடி ஒரு 0. அப்போ அடக்க விலை எனக்கு எவ்வளோ 1200. அப்போ விற்ற விலை எனக்கு எவ்வளோ வரும் 8ல் ஒரு பெட்டினாது அழுகிச்சா மீ எத்தனை பெட்டி 7 பெட்டி தான். அப்போ 190 இன்ட்டு 7 எவ்வளோ வரும் 1330. ஓகேங்களா? இப்போ 1200 வாங்கி 1330 வித்துட்டு அப்போ கிடைக்கக்கூடியது லாபம் தான். ஓகேங்களா? லாபம் எவ்வளோ பார்க்கலாமா? எவ்வளோ லாபம் 130 எனக்கு லாபம் வகுத்தல் 1200 இன்ட்டு 100. அப்போ 2 0க்கு 2 0. இப்போ அடித்தோம்னா 6 2 12, இங்கே 6 2 12 மீதி 1 5. இப்போ அடிச்சா 6 டேட்டா அடிக்கலாமா? 1 6 6 5 60, மீதி 5 0 சேர்த்தா 50. 50 எவ்வளோ இருக்கும் 8 48, மீதி 2 20ல் 3. அப்போ எவ்வளோ ஆன்சரு 10.83% லாபம்.
ஆன்சர் எங்க இருக்கு? ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், ரூபாய் 1300 என்ற தொகை ஏ பி சி டி என்ற 4 வருக்கு இடையே கீழ்கண்டவாறு பிரிக்கப்படுகிறது. ஏ பை பி, பி பை சி, சி பை டி 2/3 எல்லாமே சமம் எனில் ஏ யின் பங்கு என்ன? ஓகேவா? இது ஏ பை பி எப்படி எழுதலாம்? ஏ இஸ்டு பி சமம் பி இஸ்டு சி சமம் சி இஸ்டு டி எவ்வளோ? 2:3. ஓகே, அப்போ ஏ இஸ்டு பி 2:3 தான், பி இஸ்டு சி 2:3 தான், சி இஸ்டு 2:3 தான். ஓகேவா? அப்போ ஏ இஸ்டு பி எனக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 2:3. பி இஸ்டு சி அப்படின்னா அதே 2:3. சி இஸ்டு டி அப்படின்னா அதே 2:3 தான். அப்போ ஏ இஸ்டு பி, பி இஸ்டு சி, சி இஸ்டு டி கொடுத்தாங்க என்ன பண்ணலான்னு? ஏ இஸ்டு பி இஸ்டு சி இஸ்டு டி கண்டுபிடிச்சிடல. எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபர்ஸ்ட் 3 விதத்தை நேரம் எழுதுங்க. 2:3, 2:3, 2:3. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நேரம் பிறகுனா ஏ எவ்வளோ வரும்? 8. அடுத்து லாஸ்ட் உள்ள பிறகுனா டி எவ்வளோ வரும்? 27. அடுத்து ஃபர்ஸ்ட் கிராஸ் அடிச்சு கீழே வரணும் பி. ஓகேவா? அப்போ 6 12. அடுத்து கீழே வந்து கிராஸ் அடிக்கணும் 9, 2 பிறகுனா 18. அப்போ ஏ பி சி டி. ஓகேங்களா? அப்ப ஏ உடைய பங்கை பார்க்கலாமா? ஏ உடைய பங்கு எவ்வளோ? அப்ப ஏ உடைய பங்கு தான் கேட்குறாங்க. அப்ப ஏ உடைய பங்கு எவ்வளோ? 8 வகுத்தல் மொத்த பங்கு எவ்வளோன்னு பாருங்க. மொத்த பங்கு எவ்வளோ வரும்? 20. இது ஒரு 45 எவ்வளோ ஆயிடுச்சு? 65. மொத்த அமௌண்ட் எவ்வளோ? 1300. இப்போ அடிச்சா 1 65, 2 65, 130, ஒரு 0. அப்ப 8 × 20 எவ்வளோ வரும்? 160. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், பின்வரும் பின்னங்களில் எது மிகப்பெரியது? ஓகே, எது மிகப்பெரியது சொன்னாங்கன்னா வித்தியாசம் எங்க குறைவா இருக்கோ அதை மிகப்பெரியது. ஓகேங்களா? பாருங்க, இங்க டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1. இங்க டிஃபரன்ஸ் எவ்வளோ? 3. இங்க டிஃபரன்ஸ் எவ்வளோ? 17. இங்க டிஃபரன்ஸ் எவ்வளோ? 9. அப்ப எங்க வித்தியாசம் கம்மியா இருக்குன்னு எங்க வித்தியாசம் கம்மியா இருக்கு? இங்க தானே. அப்ப ஆன்சர் எவ்வளோ? 7/8. நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், இரு எண்களின் மீச்சிறு மதிப்பு அவ்விரங்களின் மீப்பெரு மதிப்பின் 12 மடங்கு. அதாவது எல்சிஎம் வந்து எனக்கு எப்படிங்கம்மா? 12 HCFக்கு சமம். அடுத்து இரு எண்களின் கூட்டுத்தொகை, அதாவது இரு எண்களின் மீச்சிறு மதிப்பு மீப்பெரு மதிப்பு, அது எல்சிஎம் HCF இதோட கூடுதல் எனக்கு எவ்வளவா? 403. ஓகேங்களா? அப்ப கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப எல்சிஎம் எனக்கு எவ்வளோ? 12 HCF. அப்ப 12 HCF போட்டேன் அப்படின்னா இங்க ஒரு HCF மொத்தம் எவ்வளோ ஆயிடுச்சு? 13 HCF எனக்கு எவ்வளோ வருது? 403. அப்போ ஒரு HCF எனக்கு எவ்வளோ வரும்? அப்படி அடிக்கலாமா? 4 13 13, 3 13 39, மீதி 1 13 1. அப்போ HCF மதிப்பு எவ்வளோ? 31. அப்போ 12 × 31 எல்சிஎம் கிடைச்சும். ஓகேவா? அப்போ இரு எண்களின் பெருக்கல் பலன் எல்சிஎம் HCF பெருக்கல் பலனுக்கு எனக்கு சமம். ஒரு எண் எனக்கு எவ்வளோ? 93. இன்னொரு நம்பர் எனக்கு தெரியாது. எல்சிஎம் எனக்கு எவ்வளோ? 12 HCF. அப்போ 12 × 31. இது எல்சிஎம் மதிப்பு. ஏன்னா HCF 12 பெருக்குனா எல்சிஎம் கிடைச்சிச்சு. இன்ட்டு HCF மதிப்பு ஒண்ணுல 31. இப்போ அடிக்கலாம். 1 31 31, 3 31 93, 1 3 3, 4 3 12. அப்ப இரண்டாவது நம்பர் எனக்கு எவ்வளோ வரும்? 4 × 31. அப்ப எனக்கு எவ்வளோ வரும்? 124. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். மேலும் இது போன்ற வீடியோஸ் தொடர்ந்து நம்முடைய தமிழ் IAS அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.